ஆன்மீக பரிவர்த்தனை சேனல் நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு நவராத்திரினுடைய 10வது நாள்ல இருக்கோம். இதுல இன்னைக்கு நான் இச்சாசக்தி கிரியாசக்தி பத்தி என்ன சொல்ல போறேன்னா, லலிதா சகஸ்ரநாமத்துல எப்படி அது சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி அப்படிங்கறத பத்தில இந்த லலிதா சகஸ்ரநாமம் சொல்றப்போ 656வது நாமம் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி சுரூபிணி அப்படிங்கிறது அதுல வரும். அது என்னன்னாக்கா, லலிதாம்பிகை தான் இந்த 3 சக்தியினுடைய சொரூபமாக இருக்கிறாள் அப்படிங்கிறத சொல்லுகிறது அந்த நாமாவளி. அதனாலதான் அம்பாள் இந்த 3 சக்தி இருக்கிறதுனால தான் அவளால் இந்த உலகத்தை படைத்து காத்து ரட்சிக்க முடிகிறது. இந்த லலிதா சகஸ்ர நாமத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த லலிதாம்பிகையை நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டா இந்த 3 விதமான சக்தியும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த நவராத்திரின்னு பார்த்தீங்கன்னா இது நம்முடைய பண்பாடு கலை கலாச்சாரத்தை எடுத்து காட்டக்கூடிய ஒரு விழாவாக தான் இந்த நவராத்திரி அமைந்திருக்கிறது. இந்த நவராத்திரியில முக்கியமா பிரதானமாக என்னன்னாக்கா துர்கா லட்சுமி சரஸ்வதி வழிபாடு தான். இந்த துர்கா லட்சுமி சரஸ்வதியை யாருன்னாக்கா லலிதாம்பிகையிலிருந்து வந்தவா தான் இவா எல்லாருமே. அதனால இந்த நவராத்திரி விழாவில் எவர் ஒருவர் சிரத்தையா இந்த நவராத்திரி விழாவில் கொண்டாடுறாளோ அவளுக்கு இந்த இச்சாசக்தி கிரியாசக்தி ஞான சக்தி எல்லாமே கிடைக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு சக்தி இருந்தால் ஒரு பிரயோஜனமும் கிடைக்காது. இந்த 3 சக்தியும் சேர்ந்து இருந்தால் தான் ஒரு மனிதனுடைய இயக்கத்துக்கு பயன்படும். அதனால நம்ம இந்த நவராத்திரி நன்னாள்லையாவது இந்த லலிதாம்பிகை அப்புறம் துர்கா லட்சுமி சரஸ்வதி இவாளெல்லாம் வழிபட்டு இந்த 3 சக்திகளையும் நம்ம பெறணும். அது மாத்திரம் இல்லாமல் இந்த நவராத்திரி பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடப்படுகின்ற ஒரு விழா. அதனால இந்த பெண் தெய்வங்களை வணங்குவதனால என்ன நடக்கும்னாக்கா, ஒருத்தருக்கு அதாவது துர்க்கையை வழிபடுறதுனால நமக்கு மனோபலம் ஜாஸ்தி ஆகும். அதே மாதிரி இல்லை லக்ஷ்மியை வழிபடுறதுனால நம்ம வீட்டில் சுபகாரியங்கள்லாம் தங்கு தடையின்றி நடைபெறும். சரஸ்வதியை வழங்குறதுனால நமக்கு கலைகள் எல்லாம் நல்லா கைகூடி வரும். இதுதான் இந்த நவராத்திரியினுடைய ஒரு தாத்பரியம். அதாவது பொதுவாக என்ன சொல்லணும்னாக்கா, அதாவது இச்சை கிரியை ஞானம் இது 3ம் இல்லைன்னா இந்த பிரபஞ்சத்தின் இயக்கமே இல்லை. பிரபஞ்சம் மாத்திரம் கிடையாது, ஒவ்வொரு உயிரிலையும் இந்த 3மே இருக்கணும். அந்த 3ம் இருந்தால் தான் அந்த உயிர் நல்லபடியாக செயல்படும். அதனால தான் இந்த நவராத்திரிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம எல்லாரும் அந்த அம்பாளை வழிபடணும். அடுத்து சாமுண்டி தேவி தான் இந்த 10ஆம் நாளைக்குரிய நவதுர்க்கையில் வரக்கூடிய துர்கா தேவி. இப்போ நம்ம சாமுண்டி தேவி பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த சாமுண்டி தேவி சண்ட முண்டர்களை அழிப்பதற்காக தோன்றிய பார்வதியினுடைய ஒரு அம்சமாக சொல்லப்படுகிறது. இந்த சாமுண்டி தேவி குறிப்பாக தென்னிந்தியாவில் நிறையா வழிபடப்படுகிறாள். முக்கியமாக கர்நாடகாவில் இவளுக்கு ஒரு பெரிய கோவிலே இருக்குது. இந்த சாமுண்டி தேவி நவகன்னிகளில் ஒரு கன்னியாக இந்த அம்பாள் இருக்கா. இந்த சாமுண்டி தேவியை அதாவது தேவி மகாத்மியம் மற்ற மார்கண்டேய புராணம் அப்படிங்கிற இந்த புக்கில் எல்லாம் பார்த்தோம்னாக்கா இந்த சாமுண்டி தேவியினுடைய வரலாறு மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சாமுண்டி தேவி நம்ம எப்படி வணங்கணும் அப்படின்னாக்கா, இவளுக்கு எப்பேற்பட்ட புடவை சாத்தணும்னாக்கா, ஒரு இழை சிகப்பும் ஒரு இழை தங்கத்திலையும் கலந்த மாதிரி ஒரு புடவை நெய்து அந்த புடவை அம்பாளுக்கு சாத்தணும். அதுக்கப்புறம் இவளுக்கு எல்லா விதமான சிகப்பு நிற மலர்களை கொண்டு அர்ச்சனை பண்ணலாம். குறிப்பாக தாழம்பூ இவளுக்கு அர்ச்சனை பண்ணலாம். அடுத்து நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இவளுக்கு அவல் பாயசம், வடை, அப்புறம் பீட்ரூட்டு அண்ட் கேரட் அல்வா அதை செஞ்சு நம்ம அம்பாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணலாம். இந்த அம்பாளை வணங்குறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த கோர்ட்டு கேஸ் அதுலலாம் நல்ல வெற்றிகளை நமக்கு கொடுக்கும். அது ரொம்ப நாளாக விரதம் இருந்து காத்திருப்போருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது மாத்திரம் இல்லாமல் இந்த அம்பாளை வணங்குறதுனால கல்வியில் மிக உயர்ந்த நிலையை அடைந்து பல விருதுகளை எல்லாம் வாங்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு அம்சம்தான் இந்த சாமுண்டி துர்க்கை. இந்த சாமுண்டி துர்க்கையை எப்படி வணங்கணும் அப்படிங்கிறதுக்கு பார்த்தோம்னா, நாமாவளி இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் படித்து இந்த சாமுண்டி துர்க்கையை நீங்கள் வணங்கலாம். அதாவது இந்த மாதிரி குழந்தை இல்லாதவா, அப்புறம் நல்ல படிப்பில் நல்ல பெரிய விருதுகளை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவா எல்லாரும் இந்த நாமாவளியை சொல்லி மனமாற அந்த அம்பாளை வேண்டினாக்கா கட்டாயமாக அதுக்குண்டான பலன் கிடைக்கும். இதுதான் இந்த நவராத்திரியினுடைய ஒரு வெளிப்பாடு. இந்த நவராத்திரி நம்மளுடைய இந்துக்களின்
கலாச்சாரம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள். நவராத்திரிங்கிறது 4 விதமான நவராத்திரி இருந்தாலும் இந்த சாரதா நவராத்திரி வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது. ஏன்னா இந்த சாமுண்டி நவராத்திரியில் தான் நம்ம வந்து துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி 3 தெய்வங்களையும் நம்ம வணங்குறோம். அந்த மாதிரி 3 தெய்வங்களை வணங்கும் போது நம்ம உடல் இயக்கத்திற்கு தேவையான அந்த இச்சாக்கிரியா ஞான சக்தி வந்து நம்ம கிடைக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் இயக்கத்திற்கு வந்து இந்த 3 சக்தியும் தேவை அப்படிங்கிறத சொல்லி இந்த நவராத்திரி விழாவை வந்து முடிச்சுக்கிறேன். மீண்டும் வந்து வேறு ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் நான் வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.